மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள இந்த இக்கட்டான தருணத்தில் ஈரானின் உச்ச தலைவர் முஸ்தபா காமேனி குறித்த ஒரு மர்மமான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி காமேனி கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு அவரது மகன் முஸ்தபா காமேனி புதிய தலைவராக பொறுப்பேற்றார். ஆனால் அவர் பதவிக்கு வந்த நாள் முதல் இன்று வரை ஒருமுறை கூட பொதுவெளியில் தோன்றவில்லை என்பது உலக நாடுகளிடையே மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முஸ்தபாவின் மாமனார் குலாம் அலி ஹடாத் ஹாடெல் வெளியிட்டுள்ள ஒரு தகவல் அந்த மர்மத்தை இன்னும் அதிகமாக்கியுள்ளது. முஸ்தபா காமேனி தற்போது தனது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட யாரிடமும் தொடர்பு கொள்வதில்லை என்றும் ஒரு மிக முக்கியமான குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர் இந்த மௌனத்தை கடைபிடிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனது மருமகன் முஸ்தபா இப்போது எப்படி இருக்கிறார், அவரது உடல்நிலை என்ன என்பது குறித்து தமக்கே தெரியவில்லை என்று அவர் கூறியிருப்பது ஈரானிய மக்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முஸ்தபா தனது தந்தையைப் போலவே அனைத்து விஷயங்களிலும் மிகவும் கண்டிப்பானவர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானுக்கு இடையே நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த ஜூலை 8ஆம் தேதி முறிவடைந்ததை அடுத்து இரு நாடுகளும் நேரடியாக மோதிக்கொள்கின்றன. இத்தகைய நெருக்கடியான சூழலில் நாட்டின் உச்ச தலைவர் தலைமறைவாக இருப்பதும் யாரிடமும் பேசாமல் இருப்பதும் ஈரானிய இராணுவத்திற்குள் ஏதேனும் ரகசிய திட்டங்கள் தீட்டப்படுகிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் சமூக வலைதளத்தில் முஸ்தபா காமேனி பெயரில் பகிரப்பட்ட ஒரு பதிவில் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ள அவர் அமெரிக்காவின் அடக்குமுறைக்கு எதிராக தீவிரமான எதிர்ப்பே ஒரே வழி என்று முழங்கியுள்ளார். தந்தையை இழந்த துயரம் ஒருபுறம், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் போர் நெருக்கடி மறுபுறம் என முஸ்தபா காமேனி ஒரு இக்கட்டான சூழலில் தவிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அவர் இப்போது பொதுமக்களின் முன்னால் தோன்றுவார். அமெரிக்காவின் தாக்குதல்களை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதே இப்போது சர்வதேச அரசியலில் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி. மத்திய கிழக்கு நாடுகளின் எதிர்காலம் இந்த மர்மமான தலைவரின் அடுத்த நகர்வில்தான் ஒளிந்துள்ளது.